ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சார்கோசோகஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய முதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஃபுல் நேம் என்னன்னா சார்கோசோகஸ் இம்பரேட்டர். இதோட காமன் நேம் என்னன்னா சூப்பர் க்ராக். அதாவது 112 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இயர்லி கிரிட்டேஷியஸ் பீரியடில் வாழ்ந்த ஒரு மேசிவான ப்ரீஹிஸ்டாரிக் crocodiliform தான் இந்த சார்கோசோகஸ். இது உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய crocodiliformஸில் ஒன்று. இந்த சார்கோசோகஸ் 9 to 12 மீட்டர்ஸ், அதாவது 30 to 39 ஃபீட் நீளம் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதோட வெயிட் 8 to 10 டன்ஸ் வரைக்கும் இருந்திருக்கும். அதோட ஸ்கல் 1.8 மீட்டர்ஸ், அதாவது 6 ஃபீட் வரைக்கும் நீளமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட டீத் கோனிக்கல் ஷேப்பில் இருந்தனால அதால் அதோட ப்ரேயை ஈஸியாக க்ரிப் பண்ணி க்ரஷ் பண்ணி சாப்பிட்றதுக்கு உதவி இருக்குது. அதோட ஸ்னவுட் அதாவது அந்த மூக்கோட டிப்பு பகுதி ரொம்பவே எலாங்கேட்டாகவும் பல்பஸ் ஸ்ட்ரக்சரில் இருந்தனால அதோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சார்கோசோகஸோட ஹேபிடேட் பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு செமி அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸில் தான் அதிகமாக வாழ்ந்துருக்குது. அதாவது ரிவர்ஸ், லேக்ஸ், அந்த மாதிரியான இடங்கள். இந்த சார்கோசோகஸ் அதிகமாக வாழ்ந்த இடங்கள் இப்போ இருக்க ஆஃப்ரிக்கா தான். அதாவது மெயினாக சொல்லணும்னா மாடர்ன் டே நைகர் ரீஜன்ஸ். அதோட சாப்பாடு பற்றி பார்க்கணுன்னா இந்த சார்கோசோகஸ் மெயினாக ஃபிஷ்ஷும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டைனோசர்ஸ், அப்புறம் மற்ற அனிமல்ஸ், அதோட டெரிட்டரி கிட்ட வர மற்ற அனிமல்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றோமா. இந்த சார்கோசோகஸ் டைரெக்டாக crocodile இனத்தை சேர்ந்தது கிடையாது. இது ஒரு குரூப் ஆஃப் crocodiliforms, அதாவது பொலிடோசாரிட்ஸ்ன்ற ஒரு இனத்தை சேர்ந்தது. இதோட லைனேஜ் இப்போ இருக்க சில crocodiles, அலிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த சார்கோசோகஸை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் பேலியோன்டாலஜிஸ்ட், அதாவது ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் டி லப்பாரண்ட்ன்ற நபர் 1966 டிஸ்கிரைப் பண்ணார். இதோட மற்ற பாடி ரிமைன்ஸ்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1990s பால் செரனோன்ற நபர் சஹாரா டெசர்ட்டில் கண்டுபிடிச்சார். இந்த மிகப்பெரிய ரெப்டைல் அதோட மொத்த எக்கோசிஸ்டமையும் ஒரு டாப் ப்ரெடேட்டராக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. அதாவது மாடர்ன் டே crocodilians எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த மிகப்பெரிய crocodile இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிகழ்காலத்தில் இந்த crocodile இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த crocodileோட ஒரு மிகப்பெரிய ஒரு crocodile இருக்குது, அதை பற்றி வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய்.